சாதனைகள் இந்த பக்கம், ஆட்சியை பற்றி விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ அடுத்தது போவோம். ஏன்னா 4 வருஷம் அதை முடிச்சாச்சு. இனிமேல் அதை பற்றி பேசுறது அப்படிங்கிறது அது அடுத்தது. திமுக அரசுக்கு அடுத்து 1 வருஷத்தில் இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னா என்னத்தை பார்க்குறீங்க? 4 ஆண்டு காலம் தன்னுடைய ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதி திராவிட மாடல் அரசை வெற்றிகரமாக நடத்தியிருக்காரு. முதல்ல தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை சார்பாக என் சார்பாக முதல்ல வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பரிசாக்கிட்டு எஞ்சி இருக்கிற இந்த ஓராண்டு காலத்துலேயும் அவருக்கு இருக்கிற சவால்களை பற்றி அந்த சவால்களை உணர்ந்தே தான் இப்போ நாம் இந்த 2 நாட்களில் மாண்புமிகு முதல்வர் அவருடைய பரப்புரைகள் அவருடைய பேச்சுக்களெல்லாம் பார்க்குறேன். இந்த சவால்கள் வரும் என்று கருதியே தன்னுடைய கூட்டணி கட்சிகளையும் அவர் இன்றைக்கி ரொம்ப அன்பாக அரவணைச்சு போகிறத பார்க்குறோம். எதிர்காலத்தில் இன்னும் கூட்டணியை வலிமைப்படுத்துறதுக்கான சூழலும் இப்போ நெருங்கி வர்றதை பார்க்குறோம். அப்போ அவர் முதல்வர் திமுகவின் தலைவர் சொல்கிறார், எஞ்சி இருக்கிற இந்த ஓராண்டும் தேர்தல் பணி தான். அமைச்சர்களெல்லாம் நீங்கள் தொகுதிக்கு போகணும், மாவட்ட செயலாளர்கள் அல்லது கட்சியினரெல்லாம் நீங்கள் களத்துக்கு போய் கட்சிக்காரர்களை நாட்டு மக்களை தொகுதி வாக்காளர் பெருமக்களை சந்திக்கணுங்கிறதையும் சொல்கிறாருன்னா, அப்போ நம்ம இப்போ ஏற்கனவே நம்முடைய இன்றைக்கி நம்ம விவாதம் எடுத்திருக்கிற அந்த தலைப்பை ஒட்டி முதலமைச்சர் திமுக களத்துக்கு போய் தேர்தல் பணியை துவக்குறாங்க. அதை அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டாரு. நான் வர்ற வழியில் பார்க்குற தலைநகர் சென்னையில் 2 இடங்களில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள், இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களையும் மக்களை இப்பொழுதே ஆயத்தப்படுத்துகிற பொதுக்கூட்டங்களையும் நாம் இப்போ வர்ற வழியில் பார்க்குறேன். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் பணியை துவக்கி விட்டது. கூட்டணி கட்சிகளையும் அது பெரிய அளவில் எந்த சர்ச்சைகளும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகிலிருந்து கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் உறுதியாக அந்த கூட்டணியை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி நடைபெற்ற தேர்தலிலெல்லாம் வெற்றிக்கு மேல் வெற்றியை பெற்று இப்பொழுது அடுத்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அடுத்து 2வது இன்னிங்ஸ் அவர் சொல்கிற மாதிரி அந்த 2வது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர் அரசை நிறுவுவதற்கு முயற்சிக்கிறார். அதையும் அவரே சுட்டி காட்டுறார். அப்போ அவருக்கு ஒரு சவால் இருக்கிறத உணர்றாரு முதலமைச்சர். இந்த சாதனைகள் இப்போ நீங்கள் மகளிர் பெரும்பாலும் இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க, முதலமைச்சரும் குறிப்பிட்டது போல் 4 ஆண்டுகளில் ஒரு மெகா சாதனை, பெரிய அளவிலான சாதனைகளை செஞ்சிருச்சு திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா இந்த பக்கம் நீங்கள் சொல்கிறது போல் 1 வருஷத்துக்கு முன்கூட்டியே வேலையை தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறதும், அதே போல் சவால்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதும், அதை எப்படி பார்க்குறது? அப்போ இல்லை சவால்னாயா இப்போ இப்போ பாஜக அதிமுக தனித்து ஒன்றுபட்டு 2021 தேர்தலில் அவர்கள் ஒன்றுபட்டு இருந்த பொழுதும் அந்த கூட்டணியையும் முறியடித்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறது அந்த அணி. 2024 பாஜக அதிமுக தொடர்பை துண்டித்து கொண்டு தனித்தனியாக களத்தில் 2 அணிகளாக நின்ற பொழுதும், சீமான் ஒரு அணியாக நின்ற பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று போட்டியிட்ட அனைவரையும் வெற்றி வாய்ப்பை இல்லாமல் விலகச் செய்து முறியடிக்கிறார். அப்போ இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் பாஜக அதிமுக ஒரு அணி சேர்ந்திருக்கிறாங்க. அதுவும் பெயரளவில் ஒரு அறிவிப்பாக இருக்கிறது அல்லாமல் இன்னும் மனதளவில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும், அதாவது எடப்பாடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு உறவை கட்டாயமான அறிவிப்பாக இருக்கிறதே தவிர அது இன்னும் களத்தில் இணைந்து பாஜக அதிமுக தேர்தல் பரப்புரைகளை துவக்கி விட்டார்களான்னு இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்கிறார். அதான் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையேற்குங்கிற ஒரு வார்த்தையோட அமித்ஷா அன்னைக்கு போனவர் தான். இப்போ நம்ம பல சூழ்நிலையிலெல்லாம் அவர் அது விளக்கம் தரல. எடப்பாடியாலும் இன்னும் வரைக்கும் இந்த கூட்டணி ஆட்சியா அல்லது கூட்டணி அரசுங்கிற குழப்பத்தில் இருக்கிறாரா இல்லாமல் எடப்பாடியும் பாஜக அல்லது கூட்டணி அரசு அப்படிங்கிறத நான் ஏற்கலன்னு எடப்பாடியும் சொல்லலை. அப்போ அவங்களுக்குள்ள இன்னும் அந்த தடுமாற்றம் நீடிக்கிறதுனால திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்பொழுது வரை பெரிய சவால் எதுவும் கண்ணு கட்டிய தூரத்துக்கு இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.